Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யானு இப்படி பலருமே நடிச்சு வர ஏப்ரல் 10 வெளியாக இருக்கிற படம் தான் எல்ஐகே. இந்த படத்தை ப்ரமோட் பண்ற விதமா எல்ஐகே மூவி டீம் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில விக்னேஷ் சிவன் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல நடிகர் தனுஷ் பத்தி பேசியிருக்கிறது இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. தனுஷ்கும் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நயன்தாராவோட நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில நானும் ரவுடிதான் படத்தோட ஃபுட்டேஜை அனுமதி இல்லாம பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லி தனுஷ் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி நஷ்டஈடு கேட்டாரு. இதனால அப்செட் ஆன நயன்தாரா தனுஷை கடுமையா தாக்கி பேசியிருந்தாங்க. விக்னேஷ் சிவனும் தனுஷை தாக்கி சில இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்படி இவங்களோட இந்த பிரச்சனை பெரிய சர்ச்சையா உருவாச்சு. அந்த வகையில விக்னேஷ் சிவன் இந்த பிரச்சனை பத்தியும் தனுஷ் பத்தியும் இன்டர்வியூல ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காரு. விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனுஷ் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை ஒரு நடிகர் அப்படிங்கறத எல்லாம் மீறி ரொம்ப பெருசாதான் அவரை என்னோட வாழ்க்கையில பாக்குறேன். அவரோட பிறந்த நாள் ஜூலை 28 அது எங்க அப்பாவோட இறந்த நாள். அதனால நான் தனுஷ் சாருக்குள்ள என்னோட அப்பாவை ஃபீல் பண்ணுவேன். அந்த அளவுக்கு எனக்கு அவர் மேல அன்பு இருக்கு. சில பேர் கூட ஏன் நமக்கு ஏதாவது இப்படி ஆகுது அப்படின்னு நமக்கே தெரியாது, நம்மளால அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தனுஷ் சார் கூட ஏற்பட்டதை நான் என்னோட பெரிய இழப்பா பாக்குறேன். நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒருத்தரை இழக்கிறத நான் ஒரு அவமானமா பாக்குறேன். எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நம்ம பக்கம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு 100% தனுஷ் சார் ரொம்ப முக்கியமான ஆள். விஐபி படம் அப்பெல்லாம் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அவர் கூடவே தான் இருந்திருக்கேன். இப்போ நிறைய பேர் அவர் கூட இருக்காங்க. நான் இருக்கும்போது எப்படின்னா, அவர் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். இங்க விஐபி ரிலீஸ் அப்போ ஷமிதா படத்தோட ஷூட்டிங்ல அவர் இருந்தாரு. படம் இங்க ரொம்ப பெரிய ஹிட், எல்லாருமே கத்தி செலிப்ரேட் பண்றாங்க. நான் ஆல்பர்ட் தியேட்டர்ல இருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவர் ரொம்ப எமோஷனல் ஆகி கேட்டாரு, உண்மையாவே படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாரு. இப்படி நிறைய ஸ்வீட் மெமரிஸ் எனக்கு அவர் கூட இருக்கு. ஆனா இப்போ அது எல்லாமே கண்ணாபின்னமா ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில அவரோட உறவை இழந்ததை பெரிய வருத்தமா பாக்குறேன், அவமானமாவும் பாக்குறேன். எங்க என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சரியான ஒரு காரணம் இருந்து 2 பேர் பிரிஞ்சா அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். காரணமே இல்லாம 2 பேர் பிரிஞ்சா எப்படி அந்த பிரச்சனையை சரி பண்றது, என்னன்னு சால்வ் பண்றது. அவரை மிஸ் பண்றேன். அவரை மாதிரி வேலை செய்ய இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும். ரொம்ப ரொம்ப கடின உழைப்பாளி. அவரை பார்த்து பயந்துருக்கேன். ஏதாவது ஆயிடும் அப்படின்னாலாம் பயந்துருக்கேன். அவர் ரூம்ல தான் நான் தூங்குவேன். நைட்டு 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் மத்த படம் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு படுக்கும்போது 6:30க்கு எழுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா நான் தூங்கிடுவேன். அவர் எழுந்து வந்து என்னை எழுப்பி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அதுக்கப்புறம் வண்டியில வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாள் இப்படி பண்ணுவாரு. எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு ஒண்ணுமே புரியாது. அவர் நம்பரை நான் டி மிடா ஸ்டார் அப்படின்னு சேவ் பண்ணிருப்பேன். மிடாஸ் அப்படின்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதானே அவரை பார்த்தேன். எங்க அப்பா மாதிரி அவரை பார்த்தேன். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சுதான் நம்ம இருப்போம். அவரை சுத்தி இருந்த ஆட்கள் மாறவே அவரோட பெர்ஸ்பெக்டிவும் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. ஆனா அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே மாறாது. இதுல எனக்கு குற்ற உணர்ச்சியே இல்ல. தப்பு பண்ணாதான் அப்படி தோணும். எப்போதுமே அவர் மேல அன்பும் மரியாதையும் இருக்கு அப்படின்னு விக்னேஷ் சிவன் ரொம்ப மனமுடைஞ்சு தனுஷ் பத்தி பேசியிருக்கிறது இப்ப பலரால சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. பலரும் கண்டிப்பா உங்க பிரச்சனை சரியாகி நீங்க ஒன்னா சேருவீங்க அப்படின்னு ஆறுதல் அளிக்கிற விதமா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.